நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். ஸோ புதிய ஆண்டை ஆரம்பித்திருக்கிறோம். 2026 துவங்கிவிட்டது. பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல எதிர்பார்ப்பு இருக்கிறது. யூபிலி ஆண்டை முடிவு செய்திருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த யூபிலி ஆண்டை கடந்து அடுத்தது இன்னொரு யூபிலி ஆண்டை கொண்டாடுவதற்கான ஆயத்தத்தில் இருக்கிறோம். 2033 நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த 33 வருடங்கள் இல்லைங்களா? அந்த 33 வருடங்களை குறித்து கொண்டாட இருக்கிறோம். அதனுடைய நினைவாக 2033 2000 ஆண்டுகள் கழித்து நாம் இந்த 2000வது ஆண்டை யூபிலி ஆண்டை கொண்டாட இருக்கிறோம். நல்ல ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கிறது இல்லையா? இந்த 2026 அடுத்த யூபிலிக்கான தொடக்கத்தில் ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்புறம் புதிய மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. என்ன நடக்கப் போகிறது என்ற நிறைய எதிர்பார்ப்புகளில் இருக்கிறோம். இப்படி பல வகையான எதிர்பார்ப்புகள் நம்மிடையே ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதனால் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எல்லாம் கடவுள் இருக்கிறார். கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு அந்த பயணத்தில் நம்ம இருக்க வேண்டும். புதிய சிந்தனை, புதிய செயல் மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். சிந்தனைகள் புதியதாக இருக்க வேண்டும், செயல்கள் புதியனவாக இருக்க வேண்டும். அந்த சிந்தனைகளும் செயல்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு மட்டுமல்ல, என்னை சுற்றி வாழக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிடத்துக்கும் நன்மை தருவனவாக, நன்மை பயக்குவனவாக இருக்க வேண்டும். அதான் முக்கியம். சரிங்களா? அதனால் நம்ம என்ன நல்லது செய்ய போகிறோம் இந்த வருஷத்தில்? இதுவரை செய்த தவறுகளை மறந்து விடுவோம். அதிலிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவங்களை எடுத்துக்கொள்வோம். எவ்வளவோ தோல்விகளை சந்தித்திருக்கலாம், கஷ்டங்களை சந்தித்திருக்கலாம், அழுகையை நம்ம சம்பாதித்திருக்கலாம், எப்படியோ எத்தனையோ இருக்கும். வெற்றிகளும் இருந்திருக்கும், அதே நேரத்தில் தோல்விகளும் இருந்திருக்கும். எல்லாம் அனுபவங்கள் தான். அந்த அனுபவங்களை கொண்டு பக்குவப்பட்டவர்களாக இந்த புதிய ஆண்டிலே நாம் எப்படி பயணம் செய்ய போகிறோம், எப்படி எல்லாவற்றையும் எதிர்கொள்ளப் போகிறோம், புரியுதுங்களா? அதான். அதனால் ஆற்றலுக்காக, அருளுக்காக நாம் ஆண்டவரிடம் வேண்டுவோம். பெற்றுக்கொண்ட ஆற்றலையும் அருளையும் பிறருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்திலே, பிறருக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே, எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய சமூகத்துக்கும், நான் வாழும் நாட்டிற்கும், நம்முடைய திருச்சபைக்கும் என்ன நன்மைகளை நான் செய்யப் போகிறேன் என்று திட்டம் திட்டியவர்களாக, சிந்தித்தவர்களாக, வெறுமனே சிந்தனையோடு நிறுத்திவிடாமல் செயல்பாட்டில் இறங்குபவர்களாக நாம் மாற வேண்டும். சரிங்களா? இதான் இன்றைக்கி நான் சொல்லணும்னு உங்கள்கிட்ட ஆசைப்பட்டது. இந்த ஒரு சிந்தனையோடு நிகழ்ச்சிக்குள்ளே இன்றைக்கி போகலாம். கடந்த வாரமே நான் சொல்லியிருந்தேன். என்ன, அந்த யூபிலி ஆண்டுக்காக 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் 4 கொள்கை திரட்டுகளை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் திருச்சபை என்னும் கொள்கை திரட்டிலேருந்து நிறைய கேள்விகள் கேட்டு ஓரளவு படித்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். அதில் பங்கெடுத்த எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கிறோம். அவர்களுக்கு எங்களுடைய பரிசுகளும் கட்டாயம் சேரும் என்ற நம்பிக்கையும் கொடுத்துருக்கிறோம். சரிங்களா? அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து இன்னும் புதுமையான காரியங்கள் என்ன வருகின்றன என்று காத்திருக்க வேணும், பங்கெடுக்க வேணும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. முதல் அன்பர் யார் வராங்கன்னு பார்த்துடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம்.
வணக்கம். வணக்கம். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃபாதர். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நலமா? நீங்க நலமா? நாங்கள் நலம். நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கிறோம். உங்களை இந்த நாளில் இந்த ஆண்டில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மகிழ்ச்சி. உங்களெல்லாம் அறிமுகப்படுத்திக்கங்க. பெல்சி, திருவாரூர், ரிட்டையர்ட் டீச்சர். நான் இவங்களோட மருமகள் ஃபாதர், சின்ன மருமக. என்னோட பேர் ஜெயஜூலி. லோயலா காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன். என் பேரு ஆரல் யூனஸ் ஃபாதர். நானும் திருவாரூர். பெரிய மருமகள் வந்து ஐடிஎஃப்சில மேனேஜரா இருக்காங்க. பையன் வந்து பிசினஸ் பண்றாப்ல. சின்ன பையன் வந்து ஜெரிஷ் மேத்யூ, அவர் வந்து ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்றாப்ல. இது தம்பி பொண்ணு. ஓகே. உங்க பாரிஷ் சர்ச் நேம் என்ன? ஃபாத்திமா அண்ணே. திருவாரூர். வேளாங்கண்ணி பக்கத்துல இருக்கு உங்களுக்கு. சூப்பர். சரி சொல்லுங்கம்மா, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மாதா டிவி நமக்குரிய டிவி, அனைவருக்கும் உரிய டிவி. மகிழ்வான பாதைக்கு நம்ம அழைத்து செல்லக்கூடிய டிவினா மாதா டிவி. ரொம்ப அழகா சொன்னீங்க. சகோதரி நீங்க சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்? எனக்கு வந்து அது இப்ப நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க மக்களுக்கு வந்து நம்ம ஆர்சி சர்ச்ல என்ன நடக்குது டே டு டே, நம்ம போப்பாண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம ஆயர்கள் என்ன சொல்றாங்க, நம்மளோட திருச்சபை எதை நோக்கி நம்மளை அழைக்குதுங்கிற மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்தெல்லாம் நம்மள மீட்டு மீடியா மூலமா ஒரு நல்ல விழிப்புணர்வு கொடுக்கறதா நான் நினைக்கிறேன். சிறப்பு. பாப்பா நீங்க என்ன சொல்றீங்க? பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கும் ஏத்த மாதிரியா அதுல நிறைய கண்டென்ட் இருக்கும். நான் வந்துட்டு டிவில பார்க்க மாட்டேன், பட் யூடியூப்ல தான் பார்ப்பேன் மாதா டிவி. ஸோ அதுல வந்துட்டு நிறைய கிட்ஸ்க்காக போடுவாங்கல்ல, அதெல்லாம் மட்டும் பார்ப்பேன். ஸோ குழந்தைங்களுக்கும் வந்துட்டு பைபிள்ல என்ன இருக்கு அப்படின்றத ஈஸியா புரியுற மாதிரி சொல்லி. ஓகே, சூப்பர் அழகா சொன்னீங்க. அம்மா சொல்லுங்க, மாதா டிவி வந்ததுனால என்ன நன்மைகள் நினைக்கிறீங்க? அதாவது இப்போ குடும்பத்துக்கோ இல்லை சமூகத்துக்கோ இல்லை நம்ம சில விஷயங்களை கற்றுக்குறோம் அப்படின்னா என்ன விஷயங்களை கற்றுக்குறோம் அப்படின்னா? மாதா டிவி அப்படிங்கும்போது நாங்கள் நிறைய பேர் சர்ச்சுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில ஜெபமாலை சொல்றதுக்கும் மாஸ் அட்டன் பண்றதுக்கும் எங்களுக்கு வந்து சிறந்த வழியா இருக்குது. நாங்க டிவிலே பார்க்கலன்னா கூட நாங்க மொபைல் மூலமா நாங்க என்ன செய்யறோம்னா கிடைச்ச நேரத்துல அந்த ப்ரோக்ராம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து நமக்கு ஒரு பக்தி மார்க்கத்தை உண்டு பண்ணுது. மெயினா வந்து அந்த பக்தி மார்க்கத்தை அலைய விடாம இப்ப வந்து திருச்சபையில இருந்து பல வழிகள் போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாம நம்மள வந்து ஒருமுகப்படுத்தக்கூடியதான் மாதா டிவி இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மாதாவை பற்றி, அதாவது இயேசு மட்டும்தான் அப்படிங்கிற இதுல மாதா வழியா நமக்கு வந்து கடவுள் வந்து உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறத நல்லா அழகா நிறைய ப்ரோக்ராம் மூலியமா நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இதுல மக்கள் எல்லாருமே அதை விரும்புறாங்க. சூப்பர், அழகா சொன்னீங்க. மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லாரும்? மாதா டிவி பார்க்க வேண்டியதுக்கு நம்ம அதுல இருந்து என்னென்ன நம்ம கத்துக்கிறோமோ அதை நம்மளுடைய வாழ்க்கையிலயும் வந்து பின்பற்றணும். அறியாத மக்களுக்கு நம்ம வந்து அதை பத்தி சொல்லணும். வயதுக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணலாம். ஏன்னா பெரியவங்கள்ல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் நம்ம மாதா டிவில எல்லா ப்ரோக்ராமே இருக்குது. அப்ப அந்தந்த வயதுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு வந்து எங்க அத்தை சொன்ன மாதிரிதான் இருந்தாலும் இந்த வயசுக்கு ஏத்த மாதிரி இப்போ நாங்க இளம் பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப மொபைல் அடிக்ஷன், மீடியா அடிக்ஷன்ல இருக்கிறாங்க. அப்போ அந்த மீடியா மூலமாவும் நம்மளால ஒரு விஷயத்த பசங்க கிட்ட கொண்டு போக முடியுது. அதுலயும் நம்ம வந்து கடவுளோட பிரசன்னத்தை உணர நம்ம வழிவகுக்கிறது வந்து மாதா டிவி தான் முதல்ல வந்து. இப்போ வந்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க, முக்கியமா கொரோனா டைம்ல நாங்க கோயிலுக்கெல்லாம் போக முடியாத டைம்லதான் திருப்பலி, அப்புறம் ஜபமாலை, இப்ப எங்க வீட்டுல தனியா இருக்கிற முதியவர்கள்லாம் ஜபம் சொல்ல ஒரு உதவி இல்லாம இருக்கும்போது இது அவங்களுக்கு ஒரு துணையாவே இருக்குன்னு கண்டிப்பா சொல்ல முடியும். அதனால வந்து எத்தனை ஊடகங்கள் இருந்தாலும் மாதா டிவி முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு வந்து எப்படி நம்ம கோயில்ல ஒரு ஃபாதர் இருந்து வழி நடத்துறாங்களோ அந்த மாதிரி எல்லா ஃபாதர்களும் ஊடகம் மூலமா எங்களை வழி நடத்துறதா தான் நாங்க உணர்றோம். ஓகே ஓகே,
பாப்பா நீங்கள் மாதா டிவிக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ மாதா டிவின்றது ஃபுல்லாவே பார்ட் ஆஃப் டிவோஷன் தான். ஸோ அதனால அதை பாக்குறது மட்டும் இல்லாம அதன்படி நம்ம வாழணும். சூப்பர், ரொம்ப அழகாக எல்லாருமே பேசுனீங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள், நன்றிகள். ஒரு சிறிய ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க, மாதா தொலைக்காட்சிக்காக சப்போர்ட் பண்ணுங்க, மாதா தொலைக்காட்சியை பாருங்க. நன்றி நன்றி. காட் பிளஸ் யூ. நன்றி, தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரிகள் பெல்சி, ஜெய ஜூலி திருவாரூர்லேருந்து பேசினாங்க. ரொம்ப அருமையாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. ஸோ உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். கடவுளுடைய ஆசீர்வாதம் என்றும் கூட இருக்க உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறோம். நீங்களும் மாதா தொலைக்காட்சியோட வந்து இணைஞ்சிருங்க, ஓகேங்களா? அடுத்த அன்பருக்கு விசாரிச்சிருமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அகப்பலாம். வணக்கம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? இதான் ஃபாதர் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். நீங்க அதுக்கு வாங்க வாங்கன்ட்டு. சொல்லுங்க, நலமா? நீங்க நலமா? நான் நலம்தான் ஃபாதர். சந்தோஷம். உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. அறிமுகப்படுத்திக்கங்க உங்களெல்லாம். என் பேர் ஜோதி ஃபாதர். ஓகே. கிரீஷ். அதீஷ். கோடம்பாக்கத்துல இருந்து பேசுறேன் ஃபாதர். கோடம்பாக்கம். சர்ச் நேம் என்ன உங்க சர்ச் நேம்? பாத்திமா சர்ச். சரி, சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன தோணும்? மாதா டிவினாக்கா எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் ஃபாதர். வரப்பிரசாதம். ஏன் வரப்பிரசாதம்னு சொன்னீங்க? எனக்கு மாதானா ரொம்ப உசுப்பா. மாதானா உசுறு, அதனால மாதா டிவினாலும் உசுரா? ஆமாங்க ஃபாதர். மாதா டிவியில என்னென்ன நிகழ்ச்சி பாப்பீங்க? ஜோமால பாப்பேன், ஆசீர்வாதம் பாப்பேன், இந்த குழந்தைங்களோட குட்டி விளையாட்டெல்லாம் பாப்பேன். சரி. அப்புறம் இந்த தடவை உடம்பு சரியில்லாத படுத்திருக்கும் போது ஒரு பையன் வந்து அவங்க அவஸ்தை கொடுக்க கூப்பிட்டாங்க. நீங்க எழுந்திரிச்சு போனீங்க பார்த்தீங்களா? ஆமா, அது எனக்கு பிடிக்கும். சரி. மாதா டிவி பாக்குறதுனால என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க? ஆசீர்வாதம் தான் பாருங்க. ஆசீர்வாதத்தை கத்துக்கிட்டீங்களா? அவங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும். உங்க குழந்தைங்களுக்குலாம், உங்க பேர பிள்ளைகளுக்குலாம் மாதா டிவி எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குது? எங்க பேரை மாத்திராஜு திடீர்னு இருக்கிற ஆசீர்வாதம் போட்ட உடனேயே போய் நின்னுக்குவான்ப்பா. நின்னு தொட்டு 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 முத்தி குட்டிக்கிட்டே இருப்பான். ஓ, அவனுக்கு மாதா டிவினா ரொம்ப பிடிக்கும். டேய் தம்பி, மாதா டிவி நீ பாப்பியா? விளையாடுத்த பாப்பேன். மாதா டிவி கண்ணான கண்மணிகள் நிகழ்ச்சியில வந்திருக்கியா? பாட்டுலாம் பாடி வீடியோ எடுத்து நீ அனுப்பிச்சு விடலாம். அனுப்பிச்சு விட்டா உடனே மாதா டிவியில வந்து நாங்க ஒளிபரப்புவோம், சரியா? சரிப்பா. அதை வந்து வெள்ளிக்கிழமை வருது, நீ வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விடு அந்த நம்பரை பார்த்து, ஓகேவா?
மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கம்மா? மாதா டிவி பார்த்தா உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும் ஃபாதர். எங்களுக்கு உசுறு. சூப்பர். சரி, 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ இல்லைகள் வந்தோம் ஏற்றன் வகையமை பாரும். சூப்பர். வெரி குட், வெரி குட், வெரி குட். அழகா பாடுனீங்க, அழகா பேசுனீங்க, வாழ்த்துக்கள். ஒரு ஜெபம் சொல்லலாமா? சொல்லுங்கப்பா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. ஆண்டவர் எப்பொழுதும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை நிறைவுற செய்வாராக. குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் நல்ல எதிர்கால வாழ்க்கையும் ஆண்டவர் அமைத்து கொடுத்துடுவாராக. God bless you. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்க, மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரிப்பா. மகா தொலைக்காட்சி நண்பர்களே, அம்மா ஜோதி அவர்கள் சென்னையில் கொடமாவத்திலேருந்து பேசுனாங்க. ரொம்ப எளிமையான தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். மாதானா பிடிக்கும், மகா தொலைக்காட்சினா நற்கருணை ஆராதனை பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப பயபக்தியாக ஒரு ஆன்மீக மார்க்கமாக அழகாக தன்னுடைய கருத்துக்களை சொன்னார்கள். ரொம்ப நன்றிங்கம்மா. குட்டி பையனே, உனக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். ரொம்ப சூப்பர். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக இறுதியாக ஒரு அன்பருக்கு சொல்லமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நலம் ஃபாதர். வணக்கம் சிஸ்டர். ஹாப்பி நியூ இயர். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. ஹாப்பி நியூ இயர் ஃபாதர். என்னுடைய பேரு சிஸ்டர் இன்னாசி மேரி. ஓகே. எஃப்எஸ்எம் காங்கிரிகேஷன். இந்த டைம்ல தான் நான் மாதா டிவியை ரொம்ப அதிகமா பார்த்தேன் ஃபாதர். எனக்கு ரொம்ப சான்ஸ் கிடைச்சது இந்த டைம்ல. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில நீங்க சொல்லணும்னா மாதா டிவி என்னன்னு சொல்லுவீங்க? மாதா டிவி எனக்கு என் வாழ்வின் வழிகாட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சிறப்பு. என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு அது ரொம்ப எனக்கு ஹெல்ப்பா இருந்துச்சு ஃபாதர். என்னால மறக்கவே முடியாது. ஆன்மீகத்தை பத்தி தெரியாம இருந்த காலங்கள்ல மாதா டிவி எனக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு. அதுல நான் மாதாவுடைய பிரியரா ஆகுறதுக்கு ரொம்ப எனக்கு உறுதுணையா இருந்துச்சு. இந்த தொடர் ஜெபமாலை, தொடர் ஆராதனை இதெல்லாம் நான் அட்டன் பண்ணும் போதெல்லாம் அந்த மாதா எனக்கு ரொம்ப கூட இருந்த மாதிரி இருந்தது. ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. உங்க வீட்டுல எல்லாம் பாக்குறாங்களா மாதா டிவி? உங்க அம்மா அப்பா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் மாதா டிவி பாக்குறாங்களா? எல்லாருமே. எங்க அக்கா மாதா டிவில அந்த ஒரு விவிலியம் அறிவத்துக்கு நோட்டை ஒரு பெரிய நோட்டு போட்டு எழுதி, அப்புறம் நாங்கெல்லாம் போட்டி போட்டு எழுதி போடுவோம். அந்த விவிலிய பரிவத்துல உள்ள கொஸ்டின் எல்லாம் அண்ணி எழுதினியா நான்லாம் ரெக்கார்டே பண்ணிருக்கேன். இப்போ டிவில இருந்து ஆன் பண்ணும் போது சீக்கிரமா போயிருமா, அத ஃபாதர் 2 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிருவாங்க. அப்ப அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் நிதானமா உட்காந்து எழுதி, அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் என்னுடைய பெற்றவில் அது இருக்கு. என்னுடைய நினைவலைகளா அதை நான் வச்சிருக்கேன். ஓ, சூப்பர் சூப்பர். மாதா டிவினால என்னென்ன நல்ல பண்புகள்ல நம்ம வளர்றோம்னு நினைக்கிறீங்க? பண்புகள் அப்படின்னா நல்ல ஒரு ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நம்ம கிறிஸ்தவத்துல உள்ளவங்க ஒரு மாடலா இருக்கக்கூடியதுக்கு மாதா டிவி ஒரு ரொம்ப ஹெல்ப்பா இருக்குது. ஒழுக்கமா இருக்கிறதுக்கு, பூசைக்கு டெய்லி போறதுக்கு, ஜெபமாலை சொல்றதுக்கு, ஆராதனையில கலந்துக்கிறதுக்கு, அப்புறம் மக்கள் சேவைக்குன்னு சரியா எப்படியெல்லாம் மக்களோட நம்ம மிங்கிளா இருக்கணுங்கிறதுக்கு அது மாதா தொலைக்காட்சி நமக்கு செய்யுது. அந்த பண்புகள் அப்படின்னு பார்த்தா அந்த கிறிஸ்துவ சமுதாயத்தில் உள்ள பண்புகள் எல்லாமே மற்றவங்க எல்லாம் அறியாதவங்க எல்லாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு தொலைக்காட்சி ஒரு கருவியா நமக்கு இருக்கு. மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி உடைய செய்தியை நான் மக்களுக்கு சொல்றேன்னா,
எல்லாரும் தொடர்ந்து அதை பார்க்கணும், அதுல பங்கெடுக்கணும். இப்போ டிவைன் சிங்கர்ல எல்லாம் பிள்ளைங்க நிறைய பேர் நல்லா பாடுற பிள்ளைங்க எல்லாம் பாடாம கோயிலுக்கு போகாம இருக்குது. அதெல்லாம் நான் நிறைய பேருக்கு பார்க்க சொல்லியிருக்கேன், அந்த போட்டியில கலந்துக்கிற சொல்லியிருக்கேன். அது நீ உன்னுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு மாதா டிவி ஒரு ஃபவுண்டேஷனா இருக்குது. அதை போய் நீங்க கத்துக்கிட்டு அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒவ்வொரு டைசிஸ்ல இருந்து பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க போய் ஆகணும் அப்படிங்கறத நான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். அதனால இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக நேயருக்கு நான் சொல்றது என்னன்னா, குழந்தைகள் முதல் பெரியோர் வரைக்கும் பங்கெடுக்கணும். அது எல்லாம் குடும்ப வழியா அந்த செய்தி போய் மக்களுக்கு போய் சேரணும். சூப்பர். மாதா எப்படி தன்னுடைய பண்பை மக்களுக்கு வெளிப்படுத்தினாங்களோ, எப்படி பகிர்ந்தாங்களோ, அதே போல மக்கள் எல்லாரும் அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளணும். அவங்களும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அவங்க எடுத்துக்கணும். அதுதான் நான் சொல்ற ஒரு செய்தி. அருமை, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிகாதாரம், கன்னி மாதாவே சரணம். பாவம் மேவாமல், பாவம் மேவாமல், காவாயே அருள்வாயே, கன்னி மாதாவே சரணம். சூப்பர் சூப்பர், அழகா பாடினீங்க. ஒரு ஜெபம் செய்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை நிறைவுற செய்து ஆண்டவர் எப்பொழுதும் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் துணை இருப்பாராக. உங்களை பத்திரமாக பாதுகாத்து தன்னுடைய வழியில் நடத்தி செல்வாராக. காட் bless யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. தொடர்ந்து மாத தொலைக்காட்சியை பாருங்கள், மாத தொலைக்காட்சிக்கு ப்ரேயர் பண்ணுங்கள், மாத தொலைக்காட்சி சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். நன்றி. தேங்க்யூ 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 சிஸ்டர், தேங்க்யூ தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, அருட் சகோதரி இன்னாசி மேரி எஃப்எஸ்எம் காங்கிரிகேஷனை சார்ந்தவங்க மனம் திறந்து தங்களுடைய கருத்துக்களை சிறப்பாக பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு அருட் சகோதரி பங்கெடுத்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த புதிய ஆண்டிலே சகோதரிக்கு வாழ்த்துக்கள். அவருடைய பணி சிறக்க ஜெபிப்போம், வாழ்த்துவோம். அதில் இன்று பங்கெடுத்த ஒவ்வொருமே உங்களுடைய கருத்துக்களை சொன்னீர்கள். உங்களுடைய பகிர்தல் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக, உற்சாகமாக இருந்தது. அதனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? அதனால் மாத தொலைக்காட்சியில் தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய பேர் பங்கெடுக்கணும், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்ல நாங்கள் கேட்கணும் என்று ஆவலாக இருக்கிறோம். அதனால் இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கங்க. 7358080807 73580808007. இதற்கு என்ன பண்ணணும்? நலமா ஃபாதர்னு டெக்ஸ்ட் பண்ணி உங்களுடைய குடும்ப ஃபோட்டோ வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நாங்களே உங்களை அழைத்து நல்லா விசாரிக்கலாம். சரிங்களா? நாங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் உங்களுக்காக. சரி, இப்போது இந்த நாள் ஒரு முக்கியமான நாள், புதிய ஆண்டு. அதே நேரத்தில் இன்றைக்கி ஒரு விழாவையும் கொண்டாடுறோம். என்ன அப்படின்னா, 3 அரசர்கள் பெருவிழா. அப்படின்னா என்ன? 3 ஞானிகள், 3 அரசர்கள், 3 ஞானிகள் அப்படிலாம் சொல்கிறோம். அந்த 3 ஞானிகள் இயேசுவை சந்திக்க வருகை புரிகிறார்கள். அதுதான் இந்த நிகழ்வு, ஞானிகள் வருகை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 1 முதல் 12 வரை. அதுதான் இன்றைக்கி திருப்பலியில் நம்ம வாசிக்க கேட்டிருப்போம். இன்றைக்கி நிறைய பங்குகளில் பொங்கல்லாம் செஞ்சுருப்பாங்க. 3 ராஜா பொங்கல் அப்போல்லாம் செய்து பகிரக்கூடிய வழக்கங்கள்லாம் உண்டு. கிராமப்புற பழக்கங்கள், சில நகர்ப்புற பங்குகளில் கூட இருக்குது. நான் இருந்த பங்கு சமையலாக இருக்கும்போது மலம்பட்டியில் எல்லாரும் குடும்பத்துலேருந்து வந்து கோயிலுக்கு முன்னாடி எல்லாரும் பொங்கல் வைப்பாங்க, குடும்பமாக. அப்புறம் அதிலேருந்து எல்லோரும் ஒரு பெரிய பெரிய உருண்டை எடுத்து எல்லாத்தையும் கலந்து அதை வந்து பகிர்ந்து கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஊர் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க, பகிர்ந்து கொடுப்பாங்க. ஒரு நல்ல ஒரு பகிர்வு விழாவாக இருக்கும். அன்றைக்கி ரொம்ப நல்ல கூட்டம் இருக்கும் கோயிலில், நல்லா ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லா கொண்டாடுவாங்க. வெளியூர்கள்லேருந்துலாம் வருவாங்க. அன்றைக்கி ஒரு கெட்டுகெதர் மாதிரி இருக்கும், ஃபேமிலி கெட்டுகெதர் மாதிரி இருக்கும் அன்றைக்கி. அதனால் இது ஒரு சிறப்பான விழாக்களாக வித்தியாசமாக ஒவ்வொரு ஊர்களிலும் கொண்டாடப்படுகிறது.
அதை தான் இன்றைக்கி நான் நினைவு கூறுறேன். இன்றைக்கி என்ன இறைவார்த்தையை மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு நற்செய்தி 2 இறைவார்த்தை 11 மனப்பாடம் செய்யலாமா? வீட்டிற்குள் அவர்கள் போய், யார்? ஞானிகள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். முக்கியம், நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். ஞானிகள், கீழ்த்திசை ஞானிகள், இயேசுவுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை நம்ம அப்படின்றத உணர்ந்து விழுந்து, நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்குகிறார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். புரியுதுங்களா? ஞானிகள் தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த உயர்தர பொருட்களை கொடுக்குறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லுது இல்லைங்களா? அதனால் இவர்தான் அரசர், இவர்தான் கடவுள், இவர்தான் மீட்பர் அப்படிங்கிற அந்த அர்த்தங்களை சொல்லக்கூடிய விதத்திலே காணிக்கைகளை ஒப்படைக்கிறார்கள், அர்ப்பணிக்கிறார்கள். அதே போல் தாழ்ந்து பணிந்து வணங்குகிறார்கள். அதனால் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கடவுள் முன்னிலையில் ஒன்றுமே இல்லாத சாதாரண மனுஷங்க அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்கணும், தாழ்ச்சியான மனநிலை இருக்கணும். அதை இன்றைக்கி ஞானிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? சரி. ஆனால் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த எல்லாருமே நல்ல கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். முக்கியமான விழாவை வேறு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் 3 ராஜா பெருவிழா வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்கிறேன். தொடர்ந்து மாத தொலைக்காட்சியோடு இணைந்திருங்க. மாத தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள். அதேபோல் உங்களுடைய கருத்துக்களை நிறையா எழுதி அனுப்புங்க, வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சிக்கலாம். அதே போல் நீங்கள் நலமா நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வாங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு வாங்க, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வாங்க. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், உங்கள்கிட்ட பேச காத்துக்கிட்டு இருக்கோம், உங்களிடமிருந்து கேட்பதற்கும் ஆசையாக இருக்கும். ஓகே, அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம், இன்னும் பலரோடு பேசலாம். அதுவரை ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். இப்பொழுது நாம் சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மை பாதுகாப்பாராக, தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக. இதோ புதிய ஆண்டை மீண்டுமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே நல்ல எண்ணங்களை, நல்ல செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுப்பாராக. நல்ல செயல்களை செய்வதற்குரிய வகையிலே நம்மை ஆண்டவர் வழிநடத்துவாராக. தூய ஆவியால் நம்மை நிரப்புவாராக. இந்த ஆண்டிலே நல்ல பல காரியங்கள் நிகழ்ந்திடவும், ஆண்டவர் பாதுகாப்பான சூழலை எல்லாருக்கும் வழங்கிடவும், நல்ல தலைவர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திடவும் நாங்கள் இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும், எங்களை பாதுகாத்தரலும், நல்ல தலைமையை தந்தரலும், நல்ல வழிகாட்டுதலை எங்களுக்கு எப்பொழுதும் கொடுத்திரலும், எங்களை கரம் பிடித்து வழிநடத்தியறலும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம், இன்னும் பலரோடு பேசலாம். பாய்.